பிரைஸ் லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. இன்று நாளில் கூட ஜெபம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது எனக்கு ஜெபம் வராதுங்க, எனக்கு வேற எதனா சொல்லுங்க நான் செய்கிறேன்னு. நிறைய பேர் சபைக்கு வந்து எல்லா வேலையும் செய்வாங்க, ஆனால் ஜெபம்னு வரும்போது ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லும்போது இல்லை நான் வரல, நீங்கள் நீங்களே பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் உண்மையாலுமே ஆண்டுடைய பிள்ளைங்க எல்லாருமே ஜெபிக்கணும். ஜெபமே உலகத்தை ஜெயிக்கிற ஜெயம்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஜெபிக்க முடியலன்னா கூட வாயை திறக்கணும். எதை சொல்லுது? ஆண்டவர் இடத்துல சொல்லியிருக்கிறார், வாயை திற நான் நிரப்புவேன்னு சொல்லியிருக்கிறார். அப்போ இந்த இடத்துல நான் வாசிக்கலாம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 26ஆம் சொல்கிறாரு, அந்தபடியே ஆவியானவரும் தமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். வாயை திறங்க, வாயை திறந்து இயேசுவே சொல்ல ஆரம்பிங்க, ஸ்தோத்திரம் சொல்ல ஆரம்பிங்க, அல்லேலூயா சொல்ல ஆரம்பிங்க. ஆல்ரெடி நீங்கள் ஜெபம் பண்ண ஆரம்பித்தாலே ஆவியானவர் உங்களுடைய பலவீனங்களில் என்னுடைய பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். வாஞ்சை, தாகம், ஜெபம் பண்ணுகிறதுக்கு வாஞ்சை தேவை, தாகம் தேவை. வாயை திறந்து யார் பக்கத்தில் யார் என்ன பார்க்குறாங்க அதெல்லாம் தேவையில்லை. ஏன்னாக்கா நமக்கு உதவி செய்யும்படியாக பரிசுத்த ஆவியானவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை நான் மறந்து போகக்கூடாது. பாருங்க, அவரு நமக்காக நம்முடைய பலவீனங்களாக இருக்கும்போது, நம்ம ஜெபம் பண்ணாத சூழ்நிலை இருக்கும்போது கூட நம்மளுடைய பலவீனங்களிலே அவர் உதவி செய்கிறார். அது உதவி செய்கிறது மாத்திரம் இல்லை, நம்ம என்ன வேண்டிக் கொள்றதுன்னே தெரியாமல் ஏதோ ஒன்றுக்காக வேண்டுதல் செய்வோம். ஜெபம் பண்ண சொன்னால் பைபிள் படிக்கிற மாதிரி படிக்கலாம், இல்லை ஜெபம் பண்ண சொன்னால் பிரசங்கம் பண்ணலாம், இப்படி பலவிதமான காரியங்கள் செய்யலாம். ஆனாலும் உனக்கு என்ன தெரியும்? ஆண்டவர் வாயை திறந்து சொல்லு, ஜெபம் பண்ணு. அவன் உன்ன மூலியமா பரிசுத்த ஆவியானவர் உன்னோடு கூட உனக்காக அவர் வேண்டுதல் செய்வார். உனக்காகவும் எனக்காகவும் பரிசுத்த ஆவியானவர் வேண்டுதல் செய்கிறாரோ வாக்கு கடங்காத பொறுமையோடு வேண்டுதல் செய்கிறார். நம்ம என்ன ஜெபம் பண்ணுறது? இனிவரிலுமே நிறைய விசுவாசிகளாக இருக்கட்டும், ஊழியக்காரர்களாக இருக்கட்டும், நாம் எல்லாருமே வந்து என்ன ஜெபம் பண்ணுறதுனே தெரியாமல் தான் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நீ ஜெபம் பண்ணும்போது பரலோக ராஜ்யத்துக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லாமல் ஜெபிச்சுட்டு இருக்கிறோம். நம்ம ஆண்டு சொல்லி கொடுத்த ஜபத்தை, நம்ம அந்த பரமண்டல ஜபத்தை கொஞ்சம் யோசித்து பார்த்தோம்னா நம்ம ஜெபம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாத இருக்கும். ஆனால் ஆண்டு சொல்கிறாரு, நீ கொஞ்சம் பலவீனமான ஆட்கள் தான், ஆனால் உன்னுடைய பலவீனத்தில் நான் உனக்கு உதவி செய்கிறேன். உனக்காக நான் பரிசுத்த ஆவியானவர் வாக்கு கடங்காத பெரும்பூச்சோட அவர் வேண்டுதல் செய்கிறவராக இருக்கிறார். பாருங்க, நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். அது மாத்திரம் இல்லாமல் 27ஆம் வசனம் சொல்றது, ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவின் சிந்தை என்னதென்று அறிவார். பாருங்க, இதுதான் நாம் வாசிக்கிறோம். அதனால தான் ஆண்டவரே சொல்லி கொடுத்தாரு, நீ ஜெபம் பண்றதுக்கு முன்பதாகவே உனக்கு என்ன தேவை என்பதை நான் அறிந்திருக்கிறேன் என்று. அப்ப நம்ம அதே நேரங்களில் நம்முடைய தேவைகளையே சொல்லி 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 ஜெபம் பண்ணணும், தப்பு இல்லை. ஆனா நம்ம ஜெபிக்க ஆரம்பித்த போது பரிசுத்த ஆவியானவர் நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறபடினால எது சொல்றது? ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்காக வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்தறிகிறவர். அப்ப இருதயத்துக்குள்ள என்ன இருக்கணும்? ஆவிக்கேற்ற சிந்தைகள் நமக்குள்ள இருந்துச்சுன்னா பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவார். நம்ம மாம்சத்துக்குரிய சிந்தைகளையே வைத்துக்கொண்டு நம்ம ஆராதனைக்குள்ள வரும்போது மாம்ச சிந்தை தான் வெளிப்படும். அப்ப நமக்குள்ள ஆவிக்குரிய சிந்தைகள், ஆவிக்குரிய காரியங்களை குறித்து இருக்கும்போது பரிசுத்த ஆவியானவர் நம்ம இருதயங்களை ஆராய்கிற போது ஆவின் சிந்தை என்னதென்று அவர் அறிவார். அப்ப ஆவின் சிந்தையை அவர் பரிசுத்த ஆவியானவர் எடுத்து பயன்படுத்துவார். பாருங்க, அதனாலதான் வேதம் தெளிவா சொல்றது. 28ஆவது வசனம் சொல்றாரு பாருங்க, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். அவ்வளவுதான், சிம்பிள். வேதம் தெளிவா சொல்றது, அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களுக்கு அவரிடத்துல யாரெல்லாம் அன்பு கூறுகிறார்களோ. நீங்க ஜெபம் தெரியலையா? படிங்க, பேசுங்க. ஒரு மனுஷனோடு பேசுறது போல ஏசப்பாவோட பேசுங்க. ஒரு சகோதரியோட பேசுறது போல, ஒரு சகோதரனோட பேசுறது போல, தாய் தகப்பனிடத்துல பேசுவது போல, நண்பரிடத்துல பேசுகிறது போல நீங்க ஆண்டவரோடு கூட பேசுங்க.
உங்களுடைய குறைகளை சொல்லுங்க. ஒருவேளை உங்களுக்கு ஒரு கோபம் இருக்குதா, அது ஆண்டவர்கிட்ட காட்டு, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. ஆண்டவர், நான் இந்த இடத்துல நான் கோபப்பட்டு இருக்கிறேன், ஆண்டவர் ஏன் இப்படி சொல்லி கேளுங்க. அப்படி கேட்கும் போது ஆண்டவர் சொல்றாரு, அதான் சொல்றது, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்திலே அன்பு கூறுவதற்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாய் நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, நம்முடைய பலவீனங்களில் அவர் உதவி செய்கிறார். நம்முடைய பலவீனங்களில் உதவி செய்கிறது மாத்திரமல்ல, பரிசுத்தவான்களுக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். நம்முடைய இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறார். அது மாத்திரம் இல்லாம அவரிடத்தில் அன்பு கூறுவதற்கு சகலத்தையும் நன்மைக்கு ஏதுவாக ஆண்டவர் செய்கிறார். அதனால எந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை காலையில, மாலையில, மதியத்துல, நீ எந்த நேரத்திலையும், அதான் தாவீது சொல்றாரு, கர்த்தரை நான் எக்காலத்திலும் துதிப்பேன், அவர் துதி எப்போது என் வாயில இருக்குன்னு சொல்றாரு. ஆனால் நாமும் கூட தொடர்ச்சியா தேவனை ஆராதிப்போம். ஜபம் வரல, ஜபம் பண்ண தெரியல அப்படின்றதெல்லாம் தூக்கி போட்டுட்டு, யாரையும் பார்க்க, முன்ன பாஸ்டர் இருக்கிறாரா, பக்கத்துல யார் இருக்கிறாங்க, அதை எதையும் பார்க்காம ஜபம்னு சொல்லும்போது நீங்க தேவனோடு கூட பேச ஆரம்பிங்க. பரிசுத்த ஆவியானவர் தாமே உங்களுக்கு உதவி செய்வார். நாம் ஜெபிக்கலாமா? மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த நாளில் கூட எங்களுக்காக வாக்கு கடங்காத பெருமூச்சோடு வேண்டுதல் செய்கிறபடினாலே, எங்களுடைய இருதயங்களை ஆராய்ந்து இருந்திருக்கிறபடினாலே, எங்களுக்கு சகலத்தையும் நன்மைக்கு எதுவாக செய்கிறபடினாலே, அதை யாரெல்லாம் ஜபத்தில் பலவீனமாக இருக்கிறோம் எல்லாருக்கும் நல்ல பலத்தையும் நல்ல ஆரோக்கியத்தையும் தெய்வீக கிருபையும் கொடுத்து நீர் எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறப்பா. ஒவ்வொருவரையும் பலப்படுத்துங்க, ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, ஒவ்வொருவரும் ஜபத்தில் நடத்துங்க. நாம மாத்திரமையும் கூட ஒப்பு கொடுக்கிறோம். ஏசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென்.